வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிடிபிஆர்டி கவுன்சிலிங் அப்டேட் ப்ளஸ் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சன்கிரேட் டீச்சர்ஸ்க்கு ஆன்சர் கீ, தேர்டு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்செட் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், இது 3 பற்றின அப்டேட்ஸ் தாங்க பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிடிபிஆர்டி கவுன்சிலிங் வந்து இப்போது கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சுங்க. இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். ஆனால் இதில் வந்து ஒரு இஷ்யூ இருக்குது. இந்த தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிலிட் வித்ஹெல்டு இஷ்யூ இருக்கிறதுனால இப்போ இதுலேயே 3 தரப்பு கோரிக்கைகளாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகள் பிரிஞ்சுட்டாங்க. வந்து எங்களுக்கு ஓவராலாக விடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தரப்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லாஸ்ட் வீக் சென்னையில் போய் ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சரி தமிழுக்கு தானே நீங்கள் பிரச்சனை இருக்குது, அதனால் அவங்கள விட்டுட்டு எங்கள் மேஜர் கொடுன்னு சொல்லிட்டு அது மாதிரி இன்னொரு தரப்பு போய் கேட்டிருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறையிலையும் சரி மற்ற கன்சர்ன் அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் சரி போய் கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரெண்டுக்குமே பாசிபிள் இருக்குங்க. இப்போ இந்த இஷ்யூ வந்து முடிஞ்சதுன்னா முடியறதுக்கு கொஞ்சம் பாசிபிள் கம்மி தான் இருக்குது. அதனால் இப்போது மற்ற தரப்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அழுத்தம் அதிகமாக கொடுக்குறாங்க. அதுக்கான இந்த வாரத்தில் வந்து எதிர்பார்க்கலாம் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சான்கிரேட் டீச்சர்ஸ், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சுங்க. இவ்வளோ டிலே ஆகி எந்த எக்ஸாமும் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஆரம்பித்தது கூட அவங்க ரிசல்ட்டே விட்டுட்டாங்க. இன்னும் இவங்க ஆன்சர் கேவில்லை. இதில் வந்து 10லேருந்து 15 மிஸ்டேக் இருக்குதுங்க. கொஸ்டின் மிஸ்டேக் இருக்குது, ஆன்சர் மிஸ்டேக் இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் இது ஒரு 3 நாள் தான் கொடுப்பாங்க. அதாவது இப்போ இன்றைக்கி ஈவினிங்னா விட்டாங்கன்னா இன்னும் 2 நாள் மட்டும்தான் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் இப்போயே கொஷின் நம்பர் அந்த இதெல்லாம் எந்தெந்த புக்கில் நீங்கள் ரெஃபர் புக்கில் இருக்கீங்களோ ஸ்கூல் புக்ஸில் இருக்கோ, ஏன்னா அவங்க ஸ்கூல் புக் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் கேட்குற கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 85லேருந்து 90% வந்து புக்கிலேருந்து தான் பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனால் நீங்கள் அந்த பேஜ் நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா கிளைம் பண்ணுறதுக்கு டக்குன்னு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அந்த பதட்டத்தில் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் சான்கிரேட் டீச்சர்ஸ் வந்து யாரெல்லாம் எழுதுனீங்களோ அவங்க வந்து அந்த கொஷினில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த புக்கில் இந்த பேஜ் நம்பரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளைம் அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் எப்பயுமே நீங்கள் வழக்கத்தாலும் சரி எது பண்ணாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ஜெக்ஷன் பண்ணுறதா மட்டும்தான் அதை வந்து பின்னாடி வந்து கிளைம் பண்ணி நீங்கள் வாங்க முடியுங்க. இல்லைனா அப்போ வந்து தருப்புனா நிறைய பேர் கேஸ் இப்போ வந்து எதுவும் அப்ஜெக்ஷன் போட மாட்டாங்க. மறுபடியும் அந்த 1 மார்க் 2 மார்க்கில் போகும்போது அவங்க வந்து இல்லை இந்த கொஷின் தப்பாக இருக்குது, ஆன்சர் தப்பாக இருக்குதும்பாங்க. அப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் அப்ஜெக்ஷன் கொடுத்தாங்களே டைம் கொடுத்தாங்களே நீங்கள் போட்டிங்களான்னு தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அமௌண்ட்லாம் கிடையாதுங்க. எத்தனை கொஷின்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து ப்ரூஃப் நீங்கள் அதை அப்லோட் பண்ணால் போதும். ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் எத்தனை கொஷினுக்குனாலும் பண்ணலாம். அதனால் உங்கள் தரப்பில் வந்து நீங்கள் சரியாக பார்த்துக்குங்க. அது இப்போயே நோட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்க. தேர்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்செட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ அந்த எங்களுக்கு நிர்வாக காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே சரி பண்ணியாச்சு. டெக்னிக்கல் இஷ்யூ சரி பண்ணியாச்சு. நாங்கள் தேர்வு நடத்த தயாராக உள்ளோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க மனோன்மணியம். அதனால் எந்த நேரத்தில் வந்தாலும் எதிர்பார்க்கலாம். ஆனால் அரசு வந்து ஒப்புதல் தரணுங்கிறாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு முரண்பாடு என்னென்னா ஆல்ரெடி இவங்க ஒப்புதல் தந்தால் தான் இவங்க எக்ஸாம் நடத்துனாங்க. இதை தள்ளி வச்சது இவங்க தான், நோடல் ஏஜென்சி தான். அதை இவங்களே திருப்பியும் கண்டக்ட் பண்ணலாம். ஆனால் இவங்க வந்து திருப்பியும் வந்து அரசு ஒப்புதலுக்கோசரம் நாங்கள் காத்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் டக்குன்னு ரெடியாக இருங்க. ஏன்னா சிலபஸ் ஹெவியாக இருக்குது அந்த இதுங்க. இதில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதுக்கு அடுத்து வரப்போகிற அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியும். அதனால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்து கொஞ்சம் படிக்கிறதுக்கு பாருங்கள். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் வந்து படிக்கிறவங்க இதுக்கு படிங்க, உங்களுக்கு டைம் இருக்குது. ஏன்னா இப்போ சிலபஸ் வந்து ஹெவியாக இருக்கிறதுனால நீங்கள் ஃபுல்லாக இப்போ வந்து குறைஞ்சபட்சம் ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 2 ரிவிஷனாச்சும் முடிச்சிருந்தீங்கன்னா தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதனால் ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேங்க. நீங்கள் வந்து லீவ் போட்டோ அல்லது வந்து செய்கிற வேலையை விட்டுட்டோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் படிக்க வேண்டாம். ஏன்னா எப்பயுமே டிஆர்பி பொறுத்த வரைக்கும் டைமுக்கு எக்ஸாம் நடக்கவும் மாட்டாங்க. உங்கள் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்சஸ் ஆயிரும். டிஎன்பிசி மாதிரி கிடையாது. அவங்க எக்ஸாம் டைமுக்கு வச்சுருவாங்க டிஎன்பிசி. ஆனால் அந்த ரிசல்ட் வர்றதோ ஆன்சர் வருதோ அதுதான் லேட் ஆகுமே தவிர அவங்க ஷெட்யூல் படி நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் நான் டிஆர்பி தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி கிடையாதுங்க. அதனால் நீங்கள் லீவ் போட்டோ தயவு செஞ்சு லீவ் போட்டு வேலையை விட்டுட்டு படிக்காதீங்க. ஏன்னா காம்படிஷன் ஹெவி தான். ஆனால் காம்படிஷன் ஹெவியாக இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு படிங்க. அதுக்கான பலன் கண்டிப்பாக வரும். ஷெட்யூல் போட்டுருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ப்ரிப்ரேஷன் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம், அதிகபட்சம் ஒரு 3 மணி நேரமாச்சும் இது நீங்கள் தொடர்ச்சியாக அந்த பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னே போதுங்க. எந்த எக்ஸாம் டிஆர்பி தரப்பில் நீங்கள் எந்த இது இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம்.
ஏன் அப்டேட் போடலன்னு கேட்டுட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கே தெரியும் டிஆர்எஃப் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு பெரும்பாலானது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சிக்யூட்டிவான வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்காதுங்க. ரொம்ப ரேராக தான் வரும். இருந்தாலும் அந்த ப்ராசஸிங் ஆரம்பிச்சுன்னா, அப்போ கொஞ்சம் ஸ்பீடப் வர மாரி இருக்கும். அப்போ வந்து கண்டிப்பாக நானு அப்டேட் வரப்போ கண்டிப்பாக நானும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறேன். அது இல்லாமல் எனக்கும் பர்சனல் ஒர்க் நிறையா இருந்துச்சுங்க. அது நானும் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்ட நகருக்கு போயிட்டு பார்த்துக்கிட்டு இருந்ததுனால, எனக்கு வந்துட்டு சரியாக வந்து போட முடியல. இருந்தாலும் அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பிக்கான நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அப்பப்போ நிறையா குறிப்புகள் தரலான்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பியும் பிடிபிஆர்டிக்கே வந்துடுறேன். இதில் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக அந்த பேலிட் இஷ்யூக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் முன்னே போகணுன்னு நினச்சேங்க. இந்த இதுதாங்க உண்மை. பெரும்பான்மை இருந்தாலும் போராட முடியாத இனங்கள் அழிந்தே போகும். நீங்கள் நமக்கு என்ன பிரச்சனை, எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, பேலிட் வந்து பார்த்தீங்கன்னா, அது அவங்களுக்கு கரண்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா அவங்க இப்போ கேஸ் போட்டு கூட மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சிக்கலாக இருக்குது. அதனால தான் ஆசிரியர் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுறது தான். இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து மீதிலாம் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க அழகாக வந்து தப்பிக்கிறதுக்கோசரம், ஏன்னா கேஸ் நிறையா ஃபைல் ஆகுது. அதிலிருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கோசரம் ஃபுல்லாக செலெக்ஷன்ஸ் விட்டுட்டாங்க. இப்போ கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங்கும் சரி, இப்போ அந்த வித்துகள் டாக்குமெண்ட்டும் சரி, அவங்க தான் வந்து வாங்க போகிறாங்க. இதுலேயுமே லாஸ்ட் வீக் இப்போ ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான கேஸ் ஃபைல் ஆகிருக்குங்க. அதுலேயும் நிறையா ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரபுளாக வந்திருக்கு. அதில் 2, 3 இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா, ரிவைஸ் பண்ணி விட சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஒரு பர்ட்டிகுலர் சேஞ்சஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5லேருந்து 10 சேஞ்சஸ் நடக்குது. ஒரு சப்ஜெக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்க. இருந்தாலும் அதுக்குள்ளார கவுன்சிலிங் நடந்துருச்சுன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படி தள்ளி போகும் பட்சத்தில் திருப்பியும் ரிவைஸ் லிஸ்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்க. அதனால் இப்போ இது எதுக்கோசரம்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு பிலிட் முடித்தவங்க இப்போ அடுத்த அப்கமிங் எக்ஸாம் ரெடியாக இருக்கிறவங்களுக்கும் இதே இஷ்யூ தான். இப்போ நீங்கள் செட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தாலும் சரி, இல்லை அடுத்து வரப்போகிற பிஜியாக இருந்தாலும் சரிங்க, பிலிட் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க தரப்பை வந்து பார்த்திங்கன்னா, இப்போது திருப்பியும் அடுத்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு மூவ் பண்ண மாதிரி இருக்காங்க. அதுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கான காணொலியை வந்து பார்த்திங்கன்னா, பின்னாடி பதிவிடுறேங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். தேவையானவங்க மட்டும் பாருங்கள். தேவையில்லாமல் பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்க வேண்டாம். அதனால தான் இப்போ ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டு இந்த 3 கேட்டகரி மட்டும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.